Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிகவின் கூட்டணி குறித்தான ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி குறித்தான இழுபறி நீடித்த நிலையில் தற்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்க இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையை சந்திக்க இருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது மிகவும் பேசு பொருளாக இருந்த நிலையில் தற்போது திமுகவுடன் கூட்டணியில் இணைய இருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்கிறது தேமுதிக. திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திமுக கூட்டணியில் இணைந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலை தேமுதிக எதிர்கொள்ள இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்தை அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு ஆகியோர் வரவேற்றனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன் விவரம். பிரகாஷ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தற்பொழுது திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறது என்பது உறுதியாயிருக்கிறது. இது நேற்றைய தினமே தேமுதிகவுடைய முடிவு இன்றைக்குள் உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல காலியாக இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு 37 பேர், தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பிக்களான பதவியிடங்கள் காலியாகிறது. அந்த தேதியை அறிவிச்சுட்டாங்க. அப்ப இந்த தேதி அறிவிக்கப்பட்டவுடனே வர 26 அதுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிற சூழல்ல தேமுதிகவுடைய அவருடைய விருப்பத்துல ஒன்றாக இருக்கிறது கூடுதல் இடங்கள். இப்ப காங்கிரஸ் கூடுதல் இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருப்பது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி. அது அதிமுகவில் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, ஆனா கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க பகிரங்கமா முன் வச்சதையும் பார்க்க முடிகிறது. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற்றாலும் கூட தங்கள் கட்சிக்கு மாநிலங்களவையில ஒரு உறுப்பினர் பதவி கட்டாயம் என்கிறத அவங்க எதிர்பார்ப்பாகவும் விருப்பமாகவும் பேச்சுவார்த்தையில வச்சிருந்தாங்க. திமுக அதிமுக 2 கூட்டணிகளிடையே அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்து கூடுதல் இடங்களை கொடுக்கிற கட்சியோட தான் கூட்டணி, கூடுதல் இடங்கள் மற்றும் ஆதரவை கொடுக்கிற கட்சியோட தான் கூட்டணிங்கிறத அவங்க நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல நேற்றைய தினம் மாநிலங்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 23ஆம் தேதி வேட்புமனு 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல்லாம் தொடங்க இருக்கிற சூழல்ல தேமுதிக முடிவை விரைவில் எடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தற்பொழுது திமுகவுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிற அண்ணா அறிவாலயத்திலிருந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்திருக்கிறார். முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து தன்னுடைய அந்த கூட்டணியில சேருவதை அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார்னு சொல்றாங்க. நீங்க காட்சிகள்ல பார்க்கலாம். அமைச்சர் ஏவா வேலு, கே.என். நேரு உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து செல்றாங்க. பிரேமலதா விஜயகாந்தோடு சுதீஷ், அதே போல பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகளும் கூட செல்றத பார்க்க முடிகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2005 அந்த கட்சி தொடங்கப்படுகிறது. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கட்சி எதிர்கொள்ளுது. தனித்து தான் போட்டியிட்டாங்க. விருத்தாச்சலத்துல மட்டுமே விஜயகாந்த் மட்டுமே 2006 வெற்றி பெற்றார், கவனிக்கப்பட்டார். 2009 மக்களவை தேர்தலில் தனித்து போட்டியிட்டாங்க. 10% வாக்குகளை வரை பெற்றார்கள். 2011 இதே திமுக கூட்டணியில
தேமுதிக சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சராக திமுக தலைவராகவும் இருந்த கருணாநிதி பழம் நழுவி பாலில் விழும் என்று தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா திடீர் திருப்பமாக அவர் அதிமுக கூட்டணியில சேர்ந்தார். தேமுதிக சேர்ந்தது. அதிமுக கூட்டணியில சேர்ந்து போட்டியிட்டு 2011 சட்டப்பேரவை தேர்தலில் 29 இடங்கள்ல தேமுதிக வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தது. திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. எதிர்க்கட்சி என்கிற இடத்தை கூட திமுக பெற முடியாத சூழல். அப்புறம் 2016 தேர்தல். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் களமிறங்கினார். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கூட ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற இயலவில்லை. வாக்கு சதவீதமும் பெருமளவில் குறைஞ்சது. 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும், சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போட்டியிட்டார்கள். 60 தொகுதிகளில் போட்டியிட்டாலும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. இப்ப 2026 நீங்க தேமுதிகவுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா 2006 தனித்து, 2011 திமுக கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி, 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி, 2026 அது திமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில சேருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 2 தரப்புலையுமே பேசினாங்க என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில இப்போ கோயம்புத்தூர்ல சிவராத்திரி விழாவில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற விழாவில் வேலுமணி, பிரேமலதா உள்ளிட்டவர்கள்லாம் பங்கேற்றாங்க. அங்கேயே பேசிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க என்றெல்லாம் ஊடகங்கள்ல அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வந்தன. ஆனால் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றது போல இப்பொழுது அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார் திமுக கூட்டணி என்று. தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சியோடு கூட்டணி. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சியோடு கூட்டணி என்பதுதான் மாறி மாறி அமைந்திருக்கிறது. அந்த வகையில இப்பொழுது ஆளும் திமுக கூட்டணியில தேமுதிக இணைந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. எந்த கூட்டணியில சேர போறாங்க? ஏன்னா இன்னொரு விஷயமும் தேமுதிக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க போகிறது. அப்ப காங்கிரஸ் அங்க போயிட்டுனாக்கா தேமுதிக கூடுதல் இடங்கள்ல திமுக கூட்டணியில இடம்பெறும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப காங்கிரஸோட நிலைப்பாடு இன்னும் உறுதியாகாத சூழல்ல காங்கிரசுக்காக தான் தேமுதிக காத்திருந்தது என்ற ஒரு பார்வையும் இருந்தது. ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். மற்றபடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் எங்களோட தொண்டர்கள் விருப்பம் தான் என்பதை தெளிவுபடுத்திருக்காங்க. இன்னும் பேச்சுவார்த்தை அவங்க குழு அமைச்சு 2 மாசத்துக்கு மேல காங்கிரஸ் காத்திருக்கு, திமுக கூப்பிடல. இதற்கு இடையில தான் இப்ப தேமுதிக அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியத்துவமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. அப்ப தேமுதிக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போகிறது? அவர்கள் எதிர்பார்ப்பின் விருப்பத்தின்படி மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி அவர்களுக்கு, ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளாகவே அது உறுதியாகிவிடும். போட்டி இல்லைன்னாக்கா போட்டி இல்லாமலே திமுக தரப்புல 4 பேரும், அதிமுக 2 பேரும் ராஜ்யசபா உறுப்பினராக தமிழ்நாட்டிலிருந்து தெரிவு செய்யப்படலாம் என்கிற நிலை இருக்கிறப்ப தேமுதிகவுடைய ராஜ்யசபா உறுப்பினராக போக போறது யாரு? சுதீஷா அல்லது விஜய பிரபாகரனா என்கிற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. பிரகாஷ், ஜோ மகேஸ்வரன், ஏற்கனவே 2011 பார்த்தீங்கன்னா திமுக கூட தேமுதிக கூட்டணியில் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த டிப் ஆஃப் தவிர போயிட்டு கடைசி நேரத்தில் மிஸ் ஆகி அதிமுக கூட போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனில் திமுக கூட கூட்டணியில் சேர்றாங்க. எவ்வளவு இடங்கள் அவங்களுக்கு ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்க நம்ம எதிர்பார்க்கலாம்? பிரகாஷ், அதான் நான் முன்னாடியே உங்களை குறிப்பிட்டேன். அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னார் அப்படின்னா, தேமுதிக பேசிட்டு இருக்கிறப்ப தேமுதிக அவங்க கூட்டணியில சேருமாங்கிற பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு கருணாநிதி என்ன சொன்னார் அப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு விஜயகாந்த் தேமுதிக அதிமுகவோட கூட்டணி அமைத்தோட அந்த தேர்தலில் தான் 2011 தான் வடிவேல் தேர்தல் திமுகவுடைய ஆதரவ பிரச்சாரம் செய்வதற்காக களமிறங்கினார். இப்ப வடிவேல் விஜயகாந்தை தனிப்பட்ட முறையிலையும் மிக கடுமையாக விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்தார். திமுகவுக்காக நடிகர் வடிவேல் பிரச்சாரம் செய்தார். அப்போ தேர்தல் களத்துல விஜயகாந்த தனிப்பட்ட முறையில மிக கடுமையாக விமர்சனம் செய்தார். அப்படி விமர்சனம் செய்து பேசுறப்ப திருச்சியில திருவானைக்காவல் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட வடிவேல் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மீது காலணி வீசப்பட்டது. அந்த கூட்டத்தை பாதியிலே ரத்துப்பட்டு கூட போனாரு. நிறைய இடங்கள்ல வடிவேல் பேசுறப்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. நிறைய இடங்களில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த தேர்தல்ல திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. எதிர்கட்சியா கூட வர முடியல. அதற்கு காரணம் தேமுதிக தான். 2011 பொறுத்த வரைக்கும்
ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் கூட வர முடியாத நிலைக்கு திமுக போனதுக்கு காரணம் தேமுதிக அதிமுகவோடு சேர்ந்ததுதான். அந்த தேர்தலில் கடைசி வரைக்கும் திமுகவில் சேரும் எதிர்பார்த்த தேமுதிக அங்க சேராததுனால திமுகவினர் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு வடிவேலை பயன்படுத்தி கொண்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு 3 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் 3வது தேர்தலில் அவர்கள் மீண்டும் தேமுதிக இப்ப அறிவாலயத்திற்கு சேர்ந்து இருக்கிறது, திமுக கூட்டணியில சேர்ந்து இருக்கிறது. அப்ப 2011 கடுமையாக முன்வைத்த விமர்சனங்கள், தனிப்பட்ட முறையில விஜயகாந்தை குறிவைத்து அவர்கள் பேசியது. அப்புறம் அவர் 2016 மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் தான் களமிறங்கினார். அப்போவும் கடுமையாக பேசினார். 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று நின்றதுனாலதான் அதிமுக எளிதில் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. 2 தேர்தல்கள்ல தேமுதிகவினால் வெற்றி வாய்ப்பை அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை திமுக இழந்து இருக்கிறது. 3வது தேர்தலில் அவங்க இந்த 2 கூட்டணி இல்லாம ஒரு 3வது ஒரு கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்தாங்க. அதுல ஒரு பெரிய இவர்களால ஒரு முடிவை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக அப்ப இல்ல. அவர்களுடைய வாக்கு வங்கி 10% மேல் இருந்த தேமுதிகவுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு 1.5-2% தான் அதிகபட்சமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல 2 முறை தேமுதிகவால் ஆட்சியை இழந்த திமுக இன்றைக்கு தேமுதிகவை தங்கள் கூட்டணியில சேர்த்திருக்கிறத பார்க்க முடிகிறது. எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் இடங்கள்ல இரட்டை இலக்க எண்ணிக்கையில போட்டியிடுவதில் தேமுதிக உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமற்ற தகவல், உறுதி செய்யப்படாத தகவல்லாம் 7 இடம் 8 இடம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. பட் அதையெல்லாம் கடந்து இந்த வந்திருக்க எண்ணிக்கையெல்லாம் கடந்து தேமுதிக ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறதாவும் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்கா மாநிலங்களவை உறுப்பினர். அதற்கு தான் நான் உங்கள்கிட்ட தொடக்கத்திலே அதை குறிப்பிட்டேன். காலியாக இருக்கிற இடங்களுக்கான தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி பார்க்கின்ற பொழுது தேமுதிகவிற்கான ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி ராஜ்யசபா எம்பிக்கான தேர்தல் நடத்தப்படும். ஆனால் இதற்கான வேட்புமனு தாக்கல் 26ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனுக்களை வாங்க கடைசி நாள் மார்ச் 5, வேட்புமனுக்கள் பரிசீலனை மார்ச் 6, வேட்புமனுவை வாபஸ் பண்ணணும்னா மார்ச் 9, தேர்தல் மார்ச் 16. அப்ப மார்ச் 9க்குள்ள, ஏனென்றால் திமுகவிலிருந்து 4 பேரும் ஜோ மகேஸ்வரன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. இறுதியா தேமுதிக திமுகவோட கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 தேர்தலுக்கு அப்புறமா திமுக கூட தேமுதிக இந்த சட்டப்பேரவை தேர்தலை சேர்ந்து போட்டியிட போறாங்க. முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அணி வலிமையாக இருக்கிறது, கூட்டணி உறுதியாக இருக்கிறது. மீண்டும் எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுவிடும் என்கிற தோற்றம், பொதுவெளி தோற்றம் என்பதும் உறுதியாக இருக்கிறது. அப்போ தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சரியான காய் நகர்த்துவதோடு சரியான வியூகத்தை வகுத்து 4 இடங்களோ 5 இடங்களோ 6 இடங்களோ சட்டப்பேரவையில் கிடைத்தாலும் கூட ஓரளவுக்கு வெற்றி உறுதி. ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களாவது தேமுதிக சார்பில் சட்டமன்றத்திற்கு செல்லலாம் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு உருவாகி இருக்கிறது. இதையும் தாண்டி ராஜ்யசபாவும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் போயிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம் உருவாகி ஒரு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதால் அந்த கூட்டணிக்கு இன்னும் பலம் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த விஷயத்தை பேசி முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். தேமுதிக என்டிஏ அதிமுக அணியில் தான் வரும் என்று பரவலாக பேசப்பட்டது. ஆனால் நான் குறிப்பிட்டபடியாக இந்த கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழகத்தின் என்டிஏ கூட்டணி என்பது இன்னும் உறுதிப்படவில்லை, வலுவான வலிமைமிக்க கூட்டணியாக உருவாகவில்லை. எனவே இதில் சென்று சேர்வது நமக்கு பலனளிக்காது என்கிற எண்ணமும் உணர்வும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் தேமுதிக நிர்வாகிகளுக்கும் ஏற்பட்டதனுடைய விளைவாக இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட்ட கடந்த 2021 போட்டியிட்ட அந்த 170 தொகுதி என்பதை இன்னும் ஒரு 10 தொகுதியாவது குறைச்சு 160ல நின்றுட்டு இந்த மீதமுள்ள கட்சிகளுக்கு 1-2 இடங்களை அதிகப்படுத்தி
தேமுதிகவையும் கொண்டு போய்விட்டோம்னா 234 தொகுதியிலும் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள், ஒரு தொகுதிக்கு 1000 2000 ஓட்டு இருந்தா கூட வெற்றி நமக்கு சாத்தியம் என்கிற அடிப்படையில் திமுக மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி தேமுதிகவை கொண்டு போயிருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன் சகோதரா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு துரைக்கருணா.